வணக்கம். மஞ்சக்க மலை கண்ணுக்காரனுக்கு பார்க்குறதெல்லாம் மஞ்சளா தெரியுமா? அதுபோல எடப்பாடி பழனிசாமிக்கு யார பார்த்தாலும் துரோகி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியுது. துரோகம், துரோகி, துரோகி அவ்வளோதான். அவருக்கு யார பார்த்தாலும் துரோகி தான். அது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு மிக முக்கியமா அவர் முதலமைச்சரா இருக்கும்போது, தங்கமணி, வேலுமணி இவங்க மேல தான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு. அவங்க இத்தனைக்கும் தங்கமணி வந்து அவருடைய உறவுக்காரர் வேற. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா உதவியும் டெல்லி சப்போர்ட் முழுக்க கொண்டு வந்து குடுத்ததே தங்கமணி தான். அப்படிப்பட்ட ஒரு தங்கமணிய இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து அவாய்ட் பண்றாரு. தங்கமணியும் இப்ப எடப்பாடி பழனிசாமிட்ட சரியா பேச்சுவார்த்தை நடத்துறதே இல்ல. ஏதோ கடமைக்கு நானும் அதிமுகவில் இருக்கிறேன், இப்போதைக்கு பிரச்சனை பண்ண வேணாம். உறவுக்காரங்க எல்லாமே என்ன செய்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமிகிட்ட எதிராக எதுவும் சொல்லிடாத, இப்போதைக்கு அவர் சிக்கலில் இருக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு உறவு முறை இது சூழ்நிலை வரட்டும், அதுக்கப்புறமா உன்னுடைய பிரச்சனை சம்மந்தமாக எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சுமூகமான ஒரு சூழ்நிலை வரும்போது எடப்பாடி பழனிசாமி தங்கமணியை கட்சியில் வச்சுக்க மாட்டாருன்னு தங்கமணிக்கு நல்லாவே தெரியும். இப்போயே தங்கமணியை பற்றி குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய சொல்கிறாரு. டெல்லியோட அடிக்கடி அவர் பேசிகிட்டு இருக்காரு, அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் அதிமுக படுதோல்வி. அதுவும் பாஜக 2ஆம் இடத்துல நிறைய இடங்கள்ல வந்துருச்சு. 3வது இடத்துக்கு தான் அதிமுகவே போகுது. இதுக்கு வந்து தங்கமணி பயங்கரமான ஒரு கடுப்பாயிட்டார் எடப்பாடி பழனிசாமிகிட்ட. அப்பவே சொன்னேன், அதிமுக, பாஜக கூட்டணி இருக்கட்டும்னு சொன்னேன். நீங்கள் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் இருக்க சீனியர்களோட ஒரு ஆலோசனை தங்கமணி தனியாக பண்ணியிருக்காரு. குறிப்பாக செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன், சி.வி. சண்முகம், கே.பி. அன்பழகன், எஸ்.பி. வேலுமணி இவங்களோட இணைஞ்சு ஒரு ஆலோசனைலாம் பண்ணி, இப்படியே விட்டோம்னா கட்சி நாசமாக போயிடும். கட்சியை வந்து வெளியே விலகி இருக்கவங்களையும் ஒருங்கிணைக்கணும், வாங்க போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட தங்கமணி தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு. எல்லாமே பேசியிருக்காங்க. அப்பயே வந்து எடப்பாடி பழனிசாமி தங்கமணிக்கும் பயங்கரமான ஒரு சண்டை வந்துருச்சு. அது சரி, அது இந்தமாரி இந்த ஆள்கிட்ட பேசுறது சரி கிடையாது, அவர் போக்கிலே விடுவோம் அப்படின்னு சொல்லி விட்டும்போது, செங்கோட்டையனுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்க போகிறேன்னு சொல்லும்போது கூட தங்கமணி வந்து நீங்கள் கட்சியை அழிக்க பார்க்குறீங்க, ஏன் வந்து ஏற்கனவே ஓபிஎஸ்ஸை வந்து விலக்கி வச்சிருக்கிறீங்க. அதே போல் இப்போ செங்கோட்டையன் கொங்கு பெல்ட்டில் மிக முக்கியமான ஒரு நபர், எம்ஜிஆரோட விசுவாசி, அதிமுக தொண்டன், அடிமட்ட தொண்டன் வரைக்கும் தெரியும். நீங்கள் வந்து சசிகலா அறிமுகப்படுத்தும் போது கூட, உங்களை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லும்போது கூட அதிமுகவில் இருக்க தொண்டர்களுக்கு நிறைய பேத்துக்கு உங்களை யாருன்னே தெரியல. அப்படி இப்போ இருந்த உங்களை வந்து மக்கள் ஏற்றுவாங்களா? செங்கோட்டையனை நீங்கள் பழி வாங்குறீங்கன்னு ஏற்றுவாங்களா? செங்கோட்டையனை ஓபிஎஸ்ஸை ஏற்கனவே பழி வாங்கிட்டு இருக்கீங்க, இப்போ செங்கோட்டையனை இது பண்ணிங்கன்னா கொங்கு பெல்ட்லேயே அதிமுக ரொம்ப மோசமாக போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த உண்மை வந்து உணரலை. ஏன்னா மனசு ஃபுல்லாக அகம்பாவம் அகங்காரம் இருக்கும்போது எப்படி உண்மையை சொன்னால் அதை ஏற்றுக்க முடியும்? ஏற்றுக்கவே முடியல. அதனால் அவர் தங்கமணி மேலே பயங்கர கோபமாயிட்டார். தங்கமணியை வந்து பேசுகிறதெல்லாம் பிடிக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா கட்சி செயல்பாடுகளில் 2024 பார்த்தீங்கன்னா கட்சி செயல்பாடுகளில் தங்கமணி கூட எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை பண்ணுறதே விட்டுட்டார். தங்கமணியும் பார்த்தாரு. எடப்பாடி பழனிசாமி கூட போய் நம்ம போய் என்ன ஆலோசனை பண்ணுறது? அவர் கூப்பிட்டோம், ஆலோசனை பண்ணட்டும். நம்ம வந்து நியாயத்தை தான் பேசுகிறோம், நியாயத்தின்படி இப்போ நடக்கிறோம். அது வந்து அவருக்கு பிடிக்கல அப்படின்னா அவரே வந்து முடிவு எடுத்துக்கிட்டோம். நம்ம ஒன்றும் பேச போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு அவரும் வந்துட்டார். அப்புறம் நடுவில் இந்த பிரச்சாரம்லாம் பண்ணுறாருல, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் சுற்றுப்பயணம்லாம் போகிறார். இப்படி வந்து கோயம்புத்தூர்ல எல்லாம் வந்து இது வேலுமணி வந்து பண்ணார். அப்புறமா அந்த நிகழ்ச்சியில் கூட தங்கமணி கலந்துக்கல. ஆனால் நாமக்கல்லில் வந்து அவர் சுற்றுப்பயணம் போகும்போது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் தள்ளி போய்கிட்டே இருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்னா, நாமக்கல்லில் பிரச்சார கூட்டம் போட்டால் தங்கமணி வரணும், தங்கமணி வந்தால் தங்கமணிகிட்ட நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் வந்து கடைசியாக நாமக்கல்லையும் சுற்றுப்பயணம் போனார், பிரச்சாரம் பண்ணார். ஆனால் தங்கமணி வரல, வேலுமணியை வச்சு பிரச்சாரத்தை முடித்தார். இது பார்த்தீங்கன்னா தங்கமணிக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆகிப்போச்சு. சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம எதுவும் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் மற்றவங்கள் மாதிரி நம்மளும் ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடாது, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நம்மளுடைய சொந்தக்காரர் வேறு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தார். அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கும் சரி, அவர் பொதுச்செயலாளர் ஆகிறதுக்கும் சரி, தங்கமணி கடுமையான உழைச்சிருக்கிறாரு. இப்போ பொதுச்செயலாளர் ஆகிட்டாரு அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் பார்க்குற எல்லாத்துக்குமே துரோகின்னா அது என்ன பண்ண முடியும்? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர் வீட்டில் உட்காந்து ஆலோசனை பண்ணியிருக்கிறார். ஆலோசனை பண்ணதில் தங்கமணிக்கு ஆதரிக்கிற நபர்கள் இருக்காம இருப்பாங்களா? கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறவங்கள பல பேர் வந்து தங்கமணியை ஆதரிப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து இவர் வந்து என்ன செஞ்சுருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை, தங்கமணி தான் என்னுடைய அடுத்த துரோகி, ஓபிஎஸ்க்கு அப்புறமா மிகப்பெரிய ஒரு துரோகி யாருன்னா தங்கமணி தான்.
தொடர்ந்து டெல்லியில் இருக்கிற பாஜக மேலிடத்தோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இங்கே நடக்கிற விஷயங்களை எல்லாத்தையுமே அங்கே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் நமக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் உட்காந்து சேலம் வீட்டில் உட்காந்து ஆலோசனை பண்ணும்போது இந்த மாதிரி வார்த்தையை விட்டுருக்காரு. இந்த வார்த்தையை உடனே தங்கமணிக்கு அப்படியே அச்சு அசல் பேசாமல் எடப்பாடி பழனிசாமி என்ன தோணியில் சொன்னாரோ அதே தோணியில் அப்படியே தங்கமணிகிட்ட சொல்லிட்டாங்க. தங்கமணிக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன். என்னடா இது, நம்ம வந்து இந்த மனுஷனை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறோம், பொதுச்செயலாளர் ஆக்கியிருக்கிறோம், கட்சிக்கு நம்ம ரொம்ப உழைச்சிருக்கிறோம், நாமக்கல் மாவட்டத்தை ரெண்டாக பிரித்து நம்மளை டம்மி ஆக்கிறதுக்கு வேலை பார்க்குறாரு, உள்ளடி வேலையெல்லாம் செய்கிறாரு. வர்த்தக அணி இணைச்செயலாளர் இருக்கிற ஸ்ரீதேவி மோகனுக்கு வந்து நாமக்கல்லில் சீட்டு கொடுக்க சொன்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து நாமக்கல் வந்து நம்ம பகுதி, நம்ம ஏரியா, நம்ம மாவட்ட செயலாளர், நம்ம சொல்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி கேட்கணும். ஆனால் நம்ம சொல்கிற ஆட்களுக்கு சீட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி இது பண்ணுறாரு. என்ன ஏன் நடக்குது? அது இல்லாமல் முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கரை வந்து தங்கமணிக்கு எதிராக வந்து அவர் இப்போ தங்கமணி டம்மி ஆகிறதுக்கான வேலையில் அவரை சீவி விடுறாரு, கொம்பு சீவி விடுறாரு. இதெல்லாம் பார்த்தாரு. தங்கமணி பயங்கரமான ஒரு டென்ஷனில் இருந்தது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தங்கமணி என்ன செய்கிறார், குமாரபாளையத்தில் திமுக சேர்ந்த வெப்படை செல்வராஜ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவரை வந்து மறைமுகமாக ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. தங்கமணிக்கு எதிராக வந்து மறைமுகமாக முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கரும் சரி, எடப்பாடி பழனிசாமியும் சரி ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை தங்கமணி தரப்புலையும் வைக்கிறாங்க. ஏற்கனவே வந்து இந்த டாஸ்மார்க் விவகாரம் 1000 கோடி ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க அப்படிங்கிறது, இது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வசூல். இந்த வசூலில் வந்து முதல்ல வந்து அவங்க விசாரித்தாங்க, அமலாக்கத்துறை விசாரித்தாங்க அப்படின்னா முதல்ல மாட்ட போகிறது தங்கமணி தான். அப்போலேருந்து வழக்க பதிஞ்சாங்க அப்படின்னா தங்கமணி தான். இது வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாரு, டாஸ்மார்க்கில் எப்பப்பெல்லாம் வசூல் நடந்துச்சோ அந்த வசூலெல்லாம் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே விசாரிங்க அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை டெல்லிக்கு காய் நவுத்துறாரு. தனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக காய் நவுத்துறாரு. இது வந்து தங்கமணிக்கு தெரிஞ்சிருச்சு. தங்கமணி என்ன நினைக்கிறாரு, எப்பா நான் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குற விஷயத்த ஆரம்பித்து வச்சது நான் தான், ஆனால் அந்த காசெல்லாம் எங்கே கொடுத்தேங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து நானாக எடுத்துக்கிட்டேன், உனக்கிட்ட தானே கொண்டாந்து கொடுத்துருக்குறேன், அந்த விஷயத்தையும் நான் போட்டு விடுவேன், என்னை அமலாக்கத்துறையில் நீ மாட்டி விட்டேன்னா உனக்கு எதிராக நான் வந்து திரும்பிடுவேன், எல்லா விஷயத்தையும் போட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி தங்கமணி ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டார். டாஸ்மார்க் விவரத்தில் தங்கமணியை சிக்க வைக்கணுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பழனிசாமி, தங்கமணி இவங்களுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு போர் இப்போ ஏற்பட்டிருக்கு, மோதல் போக்கு இருக்குது. இது எப்படி ஓடும்னு தெரியல. இது வந்து கமுக்கமாக ஒரு எரிமலை மாதிரி உள்ளே வெடிச்சுக்கிட்டு இருக்குது. அது வந்து இந்த தேர்தல் வரைக்கும் தாக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஒருவேளை தேர்தலை தாக்கு பிடிச்சி நின்று ஒரு வேளை யார் ஜெயிச்சிட்டாங்களோ தோத்துட்டாங்களோ, ஜெயிச்சிட்டா இந்த அந்த குமுறல் வந்து அப்படியே அடங்கிடும். இல்லை அப்படின்னா தோத்துட்டாங்க அப்படின்னா தங்கமணி பயங்கரமாக வெடித்து தள்ளிடுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் மட்டும் அவர் தங்கமணி மேலே மட்டும் கோபம் இல்லை. அவர் ஆதரிக்கிற நபர்கள் எல்லாத்தையுமே கேபி முனுசாமியும் சரி, சிவி சண்முகத்தையும் சரி, வீரமணியும் சரி, விஜயபாஸ்கரையும் சரி, எஸ்பி வேலுமணியும் சரி, எல்லாத்தையுமே தனக்கு போட்டியாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாமே எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா துரோகி லிஸ்ட்டில் தான் வச்சுருக்கிறார். இவங்க எல்லாமே எனக்கு எதிராக செயல்படக்கூடிய துரோகிகள் அப்படின்னு சொல்கிறார். யாரெல்லாம் இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி முதலமைச்சராக்கி பொதுச் செயலாளர் ஆக்கின எல்லாத்தையுமே வந்து இப்போ துரோகி லிஸ்ட்டில் வச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. அது இல்லாமல் இப்போ வந்து தேர்தல் நிதி வசூல் பண்ணுறாங்கல்ல, இந்த தேர்தல் நிதியை வந்து கட்சியில் இருக்கிற முக்கியமான எல்லாத்துக்குமே தெரியணும். குறிப்பாக பொருளாளர்கள்லாம் தெரியணும். பொருளாளர்லாம் திண்டுக்கல் சீனிவாசன் தான். ஆனால் அவரை விட்டுட்டு முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலர்கள் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கணும் தேர்தல் நிதி யார்கிட்ட இருந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறது. இந்த விஷயத்த ரொம்ப சீக்கிரட்டாக எடப்பாடி பழனிசாமி மெயின்டைன் பண்ணுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டையுமே வைக்கிறாங்க. எடப்பாடி இப்படி நடந்துக்கிறது சரி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பகிரங்கமாக சொல்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கும் நல்லதில்லை, எடப்பாடி பழனிசாமியை நம்பி கூட்டணி வச்சுருக்க கட்சிகளுக்கும் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணி பாருங்கள். நன்றி.